வெல்கம் டு டயானா வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தேவலோக கன்னியான ஊர்வசியுடைய வழி நிறைந்த காதல் கதையை தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அழகுல ரொம்பவே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தேவலோக மங்கை தான் ஊர்வசி. முதல்ல இந்த ஊர்வசி எப்படி உருவானாங்க அப்படிங்கிற கதையை பார்க்கலாம். ஒரு தடவை விஷ்ணுவுடைய அவதாரமான நரன் நாராயணன் அப்படிங்கிற ரெண்டு பேரும் இமயமலையில ரொம்பவே கடுமையான தவத்துல இருந்திருக்காங்க. இந்த தவத்தை பார்த்த இந்திரனுக்கு ரொம்பவே பயம் வந்துருச்சு. ஏன்னா இவங்க தவம் செஞ்சு தன்னுடைய வேலையை வரமா கேட்டுருவாங்களோ, தனக்கு வேலை போயிடுமோ அப்படிங்கிற பயத்துல இந்திரன் இருந்திருக்காரு. இதனால இவங்களுடைய தவத்தை கலைக்கிறதுக்காக மன்மதனையும் ரதியையும் கூப்பிட்டு அவங்க முன்னாடி நடனமாட சொல்லியிருக்காரு. இதை கேட்ட மன்மதன் ரதி ரெண்டு பேருமே நரன் நாராயணன் முன்னாடி நின்று நடனமாட தொடங்கியிருக்காங்க. ஆனாலும் நரனும் நாராயணனும் தங்களுடைய தவத்தை கலைக்கவே இல்லை. சொல்ல போனா அவங்க மன்மதன் ரதி ஆடின நடனத்தை கண்டுக்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இதை பார்த்து அதிர்ச்சியான இந்திரன் மறுபடியும் ரம்பை, மேனகை, திலோத்தமை அப்படிங்கிற தேவலோக மங்கைகளை அனுப்பி இவங்களுடைய தவத்தை கலைக்க ஒரு திட்டத்தை தீட்டுறார். இதன்படி தேவலோக அழகிகளான ரம்பை, மேனகை, திலோத்தமை இவங்க மூணு பேருமே நரன் நாராயணனுக்கு முன்னாடி நடனம் ஆடுறாங்க. ஆனா நரனும் நாராயணனும் கொஞ்சம் கூட அசரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தவத்துல இருந்தபடியே ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. இந்த இந்திரன் நம்மளுடைய தவத்தை கலைக்க எவ்வளவு பாடுபடுறான் பாத்தியா, இவனுக்கு தக்க தண்டனைய நம்ம கொடுக்கணும், அவனுடைய தவறை நம்ம உணர வைக்கணும் அப்படின்னு நரனும் நாராயணனும் பேசிக்கிறாங்க. அதன்படி நரன் நாராயணன் ரெண்டு பேரும் தங்களுடைய தவ வலிமையால ஒரு அழகான பெண்ணை உருவாக்குறாங்க. அழகுலையும் தோற்றத்திலையும் இந்திரலோகத்துல இருக்கிற அழகிகளான ரம்பை, மீனகை, திலோத்தமையை விட பல மடங்கு அழகு கொண்ட ஒரு பெண்ணை உருவாக்குறாங்க. அந்த பெண் தான் ஊர்வசி. இதை பார்த்த ரம்பை, மீனகை, திலோத்தமை மூணு பேரும் பயங்கர அதிர்ச்சி அடைகிறாங்க. தங்களை விட அழகுல மேம்பட்ட ஒரு பெண்ணை பார்த்ததும் கொஞ்சம் பொறாமையும் படுறாங்க. ஊர்வசியுடைய அழகை பார்த்து மயங்கி போன இந்திரன் தன்னோட தவற உணர்றான். தன்னோட தவற உணர்ந்து நரன் நாராயணன் கிட்ட தவத்தை கலைக்க முயற்சி பண்ணதுக்காக மன்னிப்பும் கேட்கிறான் இந்திரன். இந்திரனை மன்னிச்ச நரனும் நாராயணனும் ஊர்வசிய இந்திரனுக்கே பரிசா கொடுக்கறாங்க. அதனால ஊர்வசியும் இந்திரலோக அழகிகள்ல ஒருத்தியா சேர்ந்துடுறா. இதுதான் ஊர்வசி உருவான கதை. ஆனா ஊர்வசிக்கு வழி நிறைந்த ஒரு காதல் கதையும் இருக்கு. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். இந்திரலோக அழகியான ஊர்வசிக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்துச்சு. அது என்னன்னா பூலோகத்துக்கு வந்து பூலோகத்தோட இயற்கை அழகை ரசிக்கணும் அப்படிங்கிறது தான். இதுக்காக இந்திரன் கிட்ட அனுமதி கேட்காமலே பூலோகத்துக்கு வந்துடுறா ஊர்வசி. பூலோகம் வந்த ஊர்வசி பூமியில இருக்கிற இயற்கை வளங்களை பார்த்து மெய்சிலிர்த்து போயிடுறா. அப்போ ஊர்வசிக்க தெரியாம யாரோ ஒருத்தர் ஊர்வசிய பின்தொடர்ந்துகிட்டே இருக்காங்க. அப்படி பின்தொடர்ந்தது வேற யாரும் இல்ல, ஒரு மிகப்பெரிய அரக்கன். திடீர்னு அந்த அரக்கன் ஊர்வசி முன்னாடி வந்து நின்னு வழிமறிக்கிறான். அப்போ ஊர்வசி கத்துனதை கேட்ட அங்க வேட்டையாடிக்கிட்டு இருந்த ஒரு ஆடவன் ஊர்வசிய காப்பாத்துறாரு. தன்னை மிகப்பெரிய அரக்கன் கிட்ட இருந்து காப்பாத்தின அந்த ஆடவனை பார்த்ததும் ஊர்வசிக்கு மனசுக்குள்ள காதல் வந்துடுது. ஊர்வசியுடைய அழகை பார்த்து அந்த ஆடவனுக்கும் ஊர்வசி மேல காதல் வந்துடுது. அதுக்கப்புறமா ஊர்வசி அந்த ஆடவன் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா. அதுக்கப்புறமா அந்த ஆடவன் வேற யாரும் இல்ல, சந்திர குலத்தை சேர்ந்த புரூரவன் அப்படிங்கிற ஒரு மன்னன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறா ஊர்வசி. புரூரவன், ஊர்வசி ரெண்டு பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தர் காதல் வயப்படுறாங்க. ஆனாலும் ஊர்வசி இந்திரலோகத்துக்கு போகணும்ன்றதுனால இந்திரலோகத்துக்கு போயிடுறா. இந்திரலோகத்துல இருக்கிற பெண்களுடைய வேலையே பாடல் பாடுறது, நடனம் ஆடுறது, நாடகத்துல நடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான். அப்படி ஊர்வசி ஒரு நாடகத்துல நடிக்கும் போது புருஷோத்தமன் அப்படிங்கிற பேரை சொல்றதுக்கு பதிலா புரூரவன் அப்படின்னு மாத்தி சொல்லிடுறா. இதை பார்த்த நிறைய தேவர்கள் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. முக்கியமா பரதமுனி இன்னுமுமே அதிர்ச்சி அடைகிறாரு. இங்க புரூரவன்கிற பேர்ல யாருமே இல்லையே. அப்போ ஊர்வசி யாரோ ஒரு ஆடவன் கூட பழகிக்கிட்டு இருக்கா, அந்த பேரை தான் இங்க உச்சரிச்சிருக்கா அப்படின்னு பரதமுனி ரொம்பவே கோபப்படுறாரு. ஊர்வசி புரூரவனை விரும்புறா அப்படின்னு தெரிஞ்சதும் பரதமுனி ஒரு சாபத்தை ஊர்வசிக்கு கொடுத்துடுறாரு. அது என்ன சாபம் அப்படின்னா, நீ இனிமே இந்த இந்திரலோகத்துல இருக்கவே கூடாது, நீ பூலோகத்துக்கு போயிடு, உன்னோட புரூரவன் கிட்டேயே போயிடு. ஆனா எந்த ஒரு சமயத்துல இனிமே நீ புரூரவனை விட்டு பிரிய
பிரியவே கூடாது அப்படின்னு நினைக்கிறியோ அந்த சமயத்துல நீ புரூரவனை விட்டு மொத்தமா பிரிஞ்சு மறுபடியும் இந்த தேவலோகத்துக்கே வந்துருவ அப்படின்னு சாபம் கொடுத்துடுறாரு. எது எப்படியோ இப்போ புரூரவன் கிட்ட போயிடு அப்படின்னு சொன்னதுனால ஊர்வசிக்கு இது சாபமாவே தெரியல, வரமா தெரியுது. ஊர்வசி சந்தோஷமா பூலோகத்துக்கு வந்துடுறாங்க, புரூரவனையும் பார்த்துடுறாங்க. ஆனா பரதமுனி கொடுத்த சாபத்தை நினைச்சு ரொம்பவே பயந்த ஊர்வசி புரூரவன் கிட்ட 3 நிபந்தனைகளை போடுறாங்க. ஊர்வசி 2 ஆடுகளை கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஆடுகளை புரூரவன் ரொம்பவே பத்திரமா பார்த்துக்கணும். இதுதான் முதல் நிபந்தனை. 2வது நிபந்தனை என்ன அப்படின்னா, ஊர்வசி பூலோகத்துல இருக்கும்போது பசு நெய்யை மட்டும்தான் உணவா எடுத்துக்கணும், வேற எதையுமே உணவா சாப்பிடக்கூடாது. அதனால பசு நெய்க்கு குறைகளே எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. 3வது நிபந்தனை என்ன அப்படின்னா, ஊர்வசி புரூரவனை துணி இல்லாம படுக்கை அறைய தவிர வேற எந்த இடத்திலையும் வச்சு பாத்திரக்கூடாது. இந்த 3 நிபந்தனையில ஒரு நிபந்தனையை மீறிட்டாலும் ஊர்வசி புரூரவனை விட்டு மொத்தமா பிரிஞ்சு தேவலோகத்துக்கே போயிடுவா. இந்த நிபந்தனைகளை கேட்ட புரூரவன் அவ்வளோதானே, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஊர்வசியுடைய நிபந்தனைக்கு ஏத்த மாதிரியே புரூரவனும் இருக்காரு. அதனால ஊர்வசி புரூரவன் இவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்றாங்க. மன நிறைவோட 5 குழந்தைகளையும் பெத்தெடுத்துக்கிறாங்க. இவங்க 2 பேரும் பூலோகத்துல சந்தோஷமா வாழ்றாங்க. அது எப்படியாவது தடுத்து அவங்களுடைய நிபந்தனைகள்ல ஒரு நிபந்தனைய எப்படியாவது நடக்க வச்சு ஊர்வசிய தேவலோகத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னு முயற்சி பண்றாரு இந்திரன். அப்படி ஒரு நாள் இரவு நேரத்துல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஊர்வசி கொண்டு வந்த அந்த 2 ஆடுகளை கடத்த முயற்சி பண்றாங்க. இந்த நாள அந்த ஆடுகள் பயங்கரமா சத்தம் போட்டுட்டே இருந்திருக்கு. இதை கேட்ட ஊர்வசி ரொம்பவே பயத்துல வெளியே ஓடி வராங்க. ஏன்னா அந்த ஆடுகளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நம்ம புரூரவனை விட்டு பிரிஞ்சு போயிடுவோமோ அப்படிங்கிற பயத்துல ஆடுகளை காப்பாத்துங்க அப்படின்னு சத்தம் போடுறாங்க. அறையில தூங்கிக்கிட்டு இருந்த புரூரவன் இந்த சத்தத்தை கேட்டதும் வேகமா வெளியில ஓடி வந்துடுறாரு. ஆனா எதிர்பாராத விதத்துல துணி இல்லாம ஓடி வந்துடுறாரு. துணி இல்லாம புரூரவனை வெளியில வச்சு பார்த்த ஊர்வசி பயங்கரமா அதிர்ச்சி அடையறாங்க. அது மட்டும் இல்லாம ஆடுகள் கடத்தப்படுவதையும் கண்களால பாக்குறாங்க. 2 நிபந்தனைகள் இங்க மீறப்பட்டதுனால ஊர்வசி கண்டிப்பா தேவலோகத்துக்கு போய் தான் ஆகணும். இதனால மனமுடைஞ்சு போன ஊர்வசி கண்கள்ல கண்ணீரோட தன்னுடைய புரூரவனை பிரிய முடியாம பிரிஞ்சு இந்திரலோகத்துக்கு போறாங்க. ஊர்வசியோட பிரிவை ஏத்துக்க முடியாத புரூரவன் என்னை விட்டு போயிடாத ஊர்வசி அப்படின்னு ஏக்கத்தோட பாக்குறாரு. இந்த வழி நிறைந்த காட்சிய ரவிவர்மன் ஒரு ஓவியமா கூட வரைஞ்சிருக்காரு. இதுதான் ஊர்வசியோடைய காதல் கதை. என்னதான் தேவலோக கன்னிகள் அப்படின்னாலும் அவங்களுக்கு பிடிச்ச தனிப்பட்ட வாழ்க்கைய வாழ முடியாம இந்திரலோகத்துல ஆடல் பாடல் மற்றவங்க தவத்தை கலைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட்டிருக்காங்க இந்த தேவலோக அழகிகள். ஊர்வசியோட கதையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் வேற ஒரு கதையோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.